கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் ஆணி வேர்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, புத்தம்புது மலர்களே, முத்து ரத்தினங்களே, ஐம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, எம் சொந்த பந்தங்களே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் வணங்கி என் சிகரம் தாழ்ந்து வணங்கி என் உரையை துவங்குகிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் குரலைக்கேற்ப இவ்வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டிய பேரறிஞர் அண்ணாவை பற்றி அறிந்து ஆராய வந்துள்ள ஆசிரிய பெருமக்களே, தெரிந்து பூரிப்படைய வந்துள்ள எனது அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். வில்லாற்றல் வீரனுக்கு வெற்றி, பெண்ணின் விளையாற்றல் காதலுக்கு வெற்றி, தேனை சொல்லாக்கும் புலவனா புவித்தந்த புரட்சி கவிஞனுக்கு அவனது பாடல் தோறும் உவமை நலன்கள் ஊர்ந்து கொண்டிருப்பதே அவரது பாடலுக்கு வெற்றி. அதுபோல பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கே அவரது பேச்சாற்றலே மாபெரும் வெற்றி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் போன்ற பொன்மொழிகளை வழங்கிய தென்னாட்டு காந்தி என்றும் இந்தியாவின் இங்கர்சால் என்றும் அழைக்கப்பட்ட சி.என். அண்ணாதுரை ஆகிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் நடராஜன் பங்காரம்மா தம்பதியருக்கு மகனாய் 1909 செப்டம்பர் 15 பிறந்தார். அண்ணாவின் பெற்றோரை விட அவரது சித்தி கொத்தா ராசாமணி அம்மாளே அவர் மீது மிகுந்த பாசத்துடன் இருந்தார். நீண்ட ஜடை, காதில் கடுக்கான், நெற்றியில் நாமம், இதுதான் சிறுவன் அண்ணாவின் தோற்றம். அண்ணாவுக்கு பிடித்த சாமி பிள்ளையார். அண்ணா நன்றாக படிக்க வேண்டும், வக்கீலாக வேண்டும், கலெக்டராக வேண்டும் என்று தான் அவரது சித்தி விரும்பினார். படித்துக்கொண்டே இருப்பார். சுண்டல், பொட்டலம், பேப்பரை கூட விடாமல் படிக்கும் பழக்கம் உள்ளவர். அண்ணாவுக்கு அபார நினைவு ஆற்றல் உண்டு. ஒரு தடவை பாடத்தை படித்தால் போதும், அப்படியே ஒப்பிப்பார். தனது ஆரம்ப கல்வியை காஞ்சியில் உள்ள பச்சையப்பன் பள்ளியில் படித்தார். இறுதித் தேர்வில் 2 முறை தோல்வியுற்றார். கல்லூரி படிப்பை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்தார். பொருளாதாரத்தை முதன்மை பாடமாக